Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு சூத்ரா பார்க்க போறோம். ரொம்ப நாளா நம்ம பதஞ்சலி யோக சூத்ரா பார்க்கல. சோ இன்னைக்கு நம்ம ரெண்டு பதஞ்சலி யோக சூத்ரா சாதன பாதால பார்க்க போறோம். சோ சூத்ரா நம்பர் 2 அண்ட் சூத்ரா நம்பர் 3. சோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம கடகடன சூத்ரா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு அப்புறம் அதோட மீனிங் பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சூத்ரா நம்பர் 2 என்ன அப்படினு பார்த்தீனா கிரியா யோகானா கிரியா யோகா எதுக்காக பிராக்டிஸ் பண்ணோம் ஏற்கனவே கிரியா யோகானா என்னன்னு பார்த்தோம். இப்போ எதுக்காக நம்ம கிரியா யோகா பிராக்டிஸ் பண்ணுறோம் அதை தான் இந்த சூத்திரால பார்க்க போகிறோம். சமாதி பாவனார்த்தக கிளேஷத்தனு கரநார்த்தஸ்ச இதுதான் சூத்ரா. ஸோ இப்போ இந்த சூத்ரா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாதிங்கிற ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கும், அதாவது ஏற்கனவே நம்ம சமாதினா என்னன்னு நிறைய பார்த்துட்டோம் சமாதி பாதால. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் கிளேஷானா துன்பம் தரக்கூடிய எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்குல்ல, துன்பம் தரக்கூடிய, அதாவது துன்பம் தரக்கூடியவைன்னா என்ன சொல்லலாம்னா நம்ம சமாதி போறதுக்கு தடைகள் நிறைய இருக்கு. அங்கிறது துன்பம் தரும் தடைகள் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ தடைகள்ல இருந்து துன்பம் தரும் தடைகளை கம்மி பண்ணுறது கிளேஷ தனுங்கிறது தின்னிங் அவுட், கம்மி பண்ணுறது, மெல்லிசாக்குறது, குறைக்கிறது. இந்த ரெண்டும் பண்ணது காரணார்த்தஸ்ச. இதெல்லாம் என்ன காரணார்த்தஸ்சனா அப்படியே இதுக்காக தான் நம்ம கிரியா யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இப்போ எதுக்காக பண்ணோம்? சமாதி பாவனார்த்தக கிளேஷத்தனு கரணார்த்தஸ்ச. ஸோ சமாதியை நம்ம வந்து சமாதியை அடையறதுக்கும் நம்மளோட தடைகளை நீங்கி நம்ம போகிறதுக்கும் மனசை ஒரு நிலைப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து இந்த கிரியா யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ மூணாவது சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கிளேஷா எதனால வருது? இப்போ நம்ம வந்து இதை பார்த்தோம், எதனால கிரியா யோகா ப்ராக்டிஸ் பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ கிளேஷா ஏன் வருது, காஸ் ஆஃப் பெயின், கிளேஷா எதனால வருது அப்படின்னு பார்த்தோம். இந்த துன்பம் தரும் தடைகள் இது மூலியமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ கிளேஷக. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷ கிளேஷக. ஸோ கிளேஷா வந்து எதனால வருது? அவித்யா, இக்னரன்ஸ், தட் இஸ் அறியாமைனால. அப்புறம் நானுங்கிற நம்மளோட அகந்தை, அதுதான் வந்து அஸ்மிதானா ஐனஸ், ஈகோயிஸ்டிக் ஸ்டேட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் அகந்தைனால. அதுக்கப்புறம் நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறதுனால, அதுதான் வந்து நான் என்ற எண்ணம், அதுதான் அஸ்மிதா. அப்புறம் ராகானா விருப்பம். ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், சில விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காது, அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அதனால, அதாவது ராகானா விருப்பம், துவேஷானா வெறுப்பு, இது ரெண்டுத்தினாலையும். அதுக்கப்புறம் அபினிவேஷா ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. இது வந்து எப்படி சொல்றோம்னா ஃபியர் ஆஃப் டெத், அதாவது மரண பயம். இந்த 5 விஷயத்துக்கா தான் நம்மளுக்கு துன்பம் வருது. இதுதான் காஸ் ஆஃப் பெயின். நம்மளுக்கு கிளேஷா எதனால வருதுன்னா இந்த 5 விஷயத்தினால தான் வருது. முக்கியமானது வந்து இக்னரன்ஸ் தான், இதனால தான் மீதி எல்லாம் வருது. இந்த 5 விஷயங்கள்னால தான் நம்மளுக்கு பெயின் வருது, அதுதான் நம்மளோட துன்பத்திற்கான காரணம் அப்படின்னு பதஞ்சலி சொல்றாரு. ஸோ இப்போ வந்து இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியா யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம். கிரியா யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம உடம்பு, மனசு, நம்மளோட எண்ணம், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இதுலேருந்து வெளில, அதாவது இந்த கிளேஷாலேருந்து வெளில வர முடியும். இந்த கிளேஷாலேருந்து வெளில வந்துட்டோம்னா சமாதி அடையிறது ஈஸி. இதை தான் வந்து பதஞ்சலி சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. அழகாக வளமுடன்.